எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட போறேன், இந்த கட்சிக்கு ஓட்டு போட போறேன், அவங்க இவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க, இவங்க இவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு சுத்திட்டு கிடந்தோம். ஆனா இப்போ அந்த எலெக்ஷன் அப்படிங்கிற புயல் கரையை கடந்துருச்சு. நம்ம போட்ட சண்டைக்கெல்லாம் பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தான் தெரியும். என்னதான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும், சட்டையை கிழிச்சுக்கிட்டாலும், மண்டையை உடச்சுக்கிட்டாலும் தமிழ்நாட்டை யாரு ரூல் பண்ண போறா அப்படிங்கிறத முடிவு பண்ண போற உரிமை நம்ம கிட்ட கிடையாது. அது தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் கிட்ட தான் இருக்கு. அவங்க தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் தமிழ்நாட்டை யாரு ரூல் பண்ண போறா அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. அந்த பர்டிகுலர் பகுதியை சேர்ந்த மக்கள் யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு. அந்த தொகுதியை சேர்ந்த மக்கள் யாருக்கு பெரும்பான்மையான ஓட்டை செலுத்துறாங்களோ அந்த கட்சி தான் தேர்தலில் ஜெயிச்சு இந்த தமிழ்நாட்டை ரூல் பண்ணுவாங்களாம். அது ஏன் குறிப்பிட்டு அந்த வேடசந்தூர் தொகுதி மக்களை மட்டும் சொல்ற? அவங்க கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அவங்க கிட்ட ஸ்பெஷல் பவர்லாம் இருக்கான்னு எனக்குமே தெரியாது. ஆனா 1957 இருந்து கடைசியா நடந்த 2021 எலெக்ஷன் வரைக்கும் வேடசந்தூர் தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்குதோ இல்ல எந்த கட்சியோட கூட்டணி ஜெயிக்குதோ அவங்க தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு தமிழ்நாட்டை ரூல் பண்ணுவாங்களாம். இப்போ நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்ப இது வரைக்கும் எடுத்த சர்வே லிஸ்ட் கருத்து கணிப்பெல்லாம் வேஸ்டா? அதுல எங்களுக்கு பிடிச்ச எங்களோட ஃபேவரட் பார்ட்டி தான் லீடிங் பர்சன்டேஜ்ல இருக்கு, அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வேடசந்தூர் தொகுதி சென்டிமெண்ட்டும் ரொம்ப வருஷமா இருந்துட்டு தான் இருக்கு. எலெக்ஷன் டைம்ல சும்மா கான்ட்ரவர்சியை கிளப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லல. ஒவ்வொரு எலெக்ஷன்லும் இந்த தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்குதோ அவங்க தான் தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிருக்காங்க. வேணும்னா போய் கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. சரி, நமக்குள்ள எதுக்கு வீண் விவாதம்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம போட்ட சண்டைக்கெல்லாம் பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஓட் போட்டிருப்பீங்க, தெளிவா யோசிச்சு கரெக்டான ஆளா சூஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறவங்க எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த ஆட்சியை ஓகே இதுவே கண்டினியூ ஆகட்டும் அப்படிங்கிறவங்க நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, கடைசியா இப்போ நம்ம ஒரு சின்ன கேம் விளையாடலாம். 2026 எலெக்ஷன்ல யாரு வரலாறு காணாத வெற்றி பெற்று தமிழ்நாட்டோட சிஎம் ஆக போறாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கட்சிக்கு அதிக கமெண்ட் வருது, கமெண்ட் செக்ஷன் பிளாஸ்ட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம்.